நம்மை போதித்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 119 135 வசனம். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். துதிக்க எபிரேயர் 8 அதிகாரம் 10 வசனம். என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தர் தம்முடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ணி அவருடைய வழிகளை நமக்கு வெளிப்படுத்தி அந்த வழிகளிலே நாம் நடக்கக்கூடிய கிருபையையும் பலனையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுதுதான் பயமின்றி பாதுகாப்பாய் இருக்க முடியும். ஆகவே அவருடைய வழிகளிலே நடக்கக்கூடிய வாஞ்சையை நமக்கு தந்து எந்த சூழ்நிலையும் அவருடைய வழியை விட்டு பின்வாங்காதபடிக்கும், தவறான வழிகளிலே நம்முடைய கால்கள் செல்லாதபடிக்கும், தீமைக்கும் ஆபத்துக்கும் நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்று இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனமாகிய நமக்கு தம்முடைய வழிகளை வெளிப்படுத்தி நமக்கு தேவையான ஆலோசனையை தந்து நம்மை போதித்து வழிநடத்துகிற நல்ல கர்த்தராய் இருக்கின்றபடியாலும் நம்முடைய இருதயத்தை அவருடைய வழிகளுக்கு நேராய் திருப்பி நம்மை வழி நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கின்றபடியாலும் நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.